மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துல என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகிறது, அவங்க எந்தெந்த விஷயத்துலாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறாங்க. இந்த மேஷ ராசி அப்படின்னே என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குங்கிறத அடிப்படையா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மேஷ ராசியில வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், கேது பகவானி நட்சத்திரம் மேஷ ராசியில. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம், சுக்கிர பகவான் நட்சத்திரம். அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டது தான் மேஷ ராசி. கார்த்திகை நட்சத்திரத்தோட 1ஆம் பாதம் மட்டும் மேஷ ராசியில் இருக்கும். மேஷ ராசியின் அதிபதியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இதுதான் மேஷ ராசியோட மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். மேஷ ராசியில் உச்சம் பெறுற கிரகம், ஒரு வலிமையான கிரகம், நவகிரகங்களின் நாயகன் என அழைக்கப்படுகின்ற சூரிய பகவான் உச்சத்தன்மை பெறுகிறார். அதனாலதான் மேஷ ராசிக்கு ஹீட் உடம்பு நம்ம சொல்லுவோம். அப்படி பற்று போகும். எந்த விஷயம்னா சரி, நீ செய்வியா மாட்டியா, ஒன்னா முடியுமா முடியாதா, அப்படி பற்றுன்னு கேட்கிற ராசியில மேஷ ராசிக்காரர்களுக்கு முதன்மை கொடுக்கலாம். தன்னுடைய செயல்பாடுகளை மற்றவர்கள் உடனே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்கள் ராசியின் அதிபதியே செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில அமர்ந்திருக்கார். அப்ப உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க என்னதான் செய்ய நினைக்கிறீங்களோ இந்த மாசத்துல நீங்க உறுதியா தன்னம்பிக்கையுடைய செயல்பாடுகளும் செய்யணும். அதாவது செய்யலாமா வேண்டாமா, இந்த விஷயத்த செஞ்சா பிரச்சனை ஒன்றும் வராதா அப்படிலாம் யோசிக்கிற நிலை தற்போது இந்த மாசத்துல கிடையாது. நீங்க நினைப்பீங்க, செஞ்சு முடிப்பீங்க. உங்களால முடியும் அப்படிங்கிற தாட் வந்து இந்த மாசத்துல உறுதியா உங்களுக்கு இருக்க போகுதுங்க. சரி, ஓகே. ஸோ உங்கள் ராசிக்கு அதிபதி ராசியில் இருக்கிறதுனால இந்த விஷயத்த செய்றீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள், அதாவது ஆரம்பத்துல 4 கிரகங்கள் இருக்கு. அப்ப 2ஆம் இடத்துல ஒரு 4 கிரகங்கள் வலிமையா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல ஒரு தடையில்லாத சூழ்நிலை. நம்ம வந்து கடன் வாங்க போனோம், கிடைக்குமோ கிடைக்காதோ, இல்ல கடன் பிரச்சனை எப்படி அடைப்போமோ அடைக்க முடியாதோ அப்படிங்கிற தாட்ல நீங்க இருக்கீங்க இல்லைங்களா. இந்த கோச்சார பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு 20% சப்போர்ட் பண்ணும். பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் பொருளாதார நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. பணம் வந்து ஒரு 1000 ரூபாய் கேட்டா இல்லைங்கிற சூழ்நிலை இருக்கும்பொழுது 10,000 ரூபாயும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லும் போது சந்தோஷம். ஏன்னா நம்ம தேவைகள் நம்ம தான் பூர்த்தி பண்ணணும். அப்ப நம்மளுடைய வீட்டின் தேவைகள், நம்மளுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அது யாரா இருந்தாலும் முக்கியம். ஸோ அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாசத்துல ஜூன் மாசத்துல உறுதியாக உண்டு. ஏன்னா இந்த வருடம் நான் சொல்லிட்டேன், இந்த வருடம் முழுவதும் உண்டுங்கிறது உண்மை. ஸோ இந்த ஜூன் மாசத்துல கட்டாயமா எந்த அளவுக்கு பொருளாதார ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்குதுன்னு பார்க்கும்போது 4 கிரகங்கள் ஆரம்பத்துல 12ஆம் தேதிக்குள்ள 4 கிரகங்கள் 2ஆம் இடத்துல வந்திருக்கனால பொருளாதாரத்துல ஒரு நாட்டம், எப்படியாச்சும் அந்த விஷயத்த செஞ்சிடணும் அப்படிங்கிற தாட்டு நீங்க உறுதியாக செய்வீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள்லாம் ஏற்பட்டு பிரிஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா. மேசராசிக்காக யாராச்சும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, நீ சொல்ல நான் கேட்கணுமா, நான் சொல்ல நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு தாட்லையோ இல்லை ஈகோ பிரச்சனையாவே பிரிஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த நிலை கொஞ்சம் மாறும். மாறி நம்மளுடைய கணவனை நம்ம புரிஞ்சுக்கணும், இல்லை நம்ம ஏன் மிஸ் பண்றோம், நம்ம அவங்க கூட இருந்த சந்தோஷமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னு யோசித்து மறுபடியும் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா குருவும் சுக்கிரனும் ஒரு கிரக அமைப்புல சேர்ந்து இருக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் உண்டு, நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய தன்மையில ஒற்றுமை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த இடத்துல மரியாதை, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு மரியாதை மதிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதுமாதிரி கடன் பிரச்சனை ஒரு மீளாத ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா கடன் சுமையிலிருந்து நீங்க கொஞ்சம் குறையும். ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா குறைஞ்ச ஒரு 5,000 ரூபாய் நீங்க அடைச்சிருக்கீங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், ஒரு 10,000 ரூபாய் கடன் உங்களுக்கு இருக்குன்னா ஒரு 5,000 ரூபாய் கடனையாவது நீங்க அடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். வேலை கிடைக்காம கஷ்டப்படுற நம்ம மேசராசிக்காரங்க வேலை தேடிக்கிட்டே இருக்காங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, நான் போற இடத்துலலாம் வேண்டாம் வேண்டாம் சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கன்னே தெரியல அப்படிங்கிற தன்மையில இருக்கீங்களா. ஸோ அந்த நிலை மாறும். உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைப்பதற்கான தன்மைகள், அதுக்கேற்றவாறு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் தன்மைகள் இந்த மாசத்துல உங்களுக்கு பயனுள்ள விஷயமாக இருக்கு. அதே போல தொழில் செய்யறவங்க, தொழில் சொந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு, தொழில் பண்றவங்களுக்கு உறுதியாக லாபங்கள் இரட்டிப்பாகும். ஒரு 10,000 ரூபாய் கிடைக்க வேண்டியதுல 15,000 ரூபாய் கிடைக்கும். அப்படி
அப்படிங்கிற தன்மையில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமாக தூங்கிடுங்க, அவசரப்படாமல் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுருக்காங்க, நிம்மதியாக ரிலாக்ஸாக தூங்குங்க. நிம்மதியான ஒரு தூக்கம் உங்களுக்கு கட்டாயமாக வேணும். அதேபோல் தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் அதெல்லாம் செய்யாமல் கரெக்டான சூழ்நிலை, கரெக்டான வேலையை நோக்கி பயணிச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல ஒரு பலன்களை பெறுவீங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மன மகிழ்ச்சிகளில் குறைவு இருக்காது. தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20ஆம் தேதி மதியத்திலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சு 20 மதியத்திலிருந்து 21, 22 2 நாட்கள் உங்களுக்கு முழுவதுமே சந்திராஷ்டமம். இந்த குறிப்பிட்ட கால அளவில் தேவையில்லாத புது முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமல் உங்களுடைய பணி நிமித்தமான செயல்பாடுகளுக்கு கவனம் செலுத்துங்க. முடிஞ்சளவு சந்திராஷ்டமம் அன்னைக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். விநாயகரை சந்திராஷ்டமம் அன்னைக்கு வழிபாடு செய்பவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் மிகப்பெரிய தாக்கமும் போராட்டமும் இருக்காது என கூறிக்கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஜாதக ரீதியான முழு விவரங்கள் அறிஞ்சுக்கணும், உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜாதகமே இல்லை உங்களுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டிடிஎஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு பலன்கள் மிக தெளிவாக துல்லியமாக கூறப்படும் என கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.